ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரின்சி ராஜா சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ஒரு கோல்டன் ஆயில் தான் பார்க்க போகிறோம். இது செம்மையாக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா நீங்கள் கடையிலலாம் சீரம்லாம் வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 ரூபீஸுக்கு மேலே தான் இருக்கும். அதுவுமே உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது. ஆனால் இது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 7 டேஸ்லேயே லிட்ரலாக நல்லா உங்களுக்கு ரிசல்ட்டு தெரியும். நான் அது லைவாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதோட கண்டென்சி பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குங்க. இதுலேயே நம்ம சீரமும் மேக் பண்ணியிருக்கோம். அதில் மசாஜ் ஆயில் நான் மேக் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இது பாருங்களேன் கலர் எப்படி இருக்குன்னு. அப்படியே கோல்டன் ஆயில் மாதிரி இருக்குது. இது வீட்டிலே பண்ணிக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு எப்படி பண்ணுறதுனா சொல்கிறேன். இதுக்கு ஒரு 4 கேரட் எடுத்துக்கோங்க. நல்லா கழுவி எடுத்திருக்கேன். 4 கேரட்டு அப்புறம் துருவுறதுக்கும் எடுத்திருக்கேன். அதுகளோட முன்னாடி பின்னாடி வெட்டிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பிடிக்கல அப்படின்னா அப்படியே கூட நீங்கள் துருவி போடலாம். நான் நல்லா கழுவிட்டு அது கேரட்டில் முன்னாடி பின்னாடி இருக்கிறத வெட்டிட்டேன். அதோட ஸ்கின்னை நல்லா பீல் பண்ணிவிடுங்க. நல்லா துருவிடுங்க. பாருங்கள், துருவினது அங்கே அடிச்சாச்சு. இப்போ தோலெல்லாம் துருவியாச்சு. இப்போது நம்ம அதையே நல்ல கேரட்டை சின்ன சின்னதாக துருவ போகிறோம். இது மிக்சியில் போட்டு அரைக்கிறத விட இப்படி துருவி எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லது. பாருங்கள் எவ்வளோ சின்ன சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா. கேரட்டில் இயற்கையாகவே வாட்டர் கண்டென்ட் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. மெலனின், அதாவது நமக்கு ஸ்கின்னில் இருக்கிற மெலனின் லெவலை இது இன்க்ரீஸ் பண்ணும். அதுக்கப்புறம் நான் எடுத்துக்கிறது ஒரு 250 ml கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன். கோகோனட் ஆயில் தான் ரொம்ப நல்லது. வேறு ஆயில் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் கோகோனட் ஆயில் தான் பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் நான் துருவின 4 கேரட்டையும் நான் அதில் போட்டுட்டேன். கேரட் முங்குற அளவுக்கு இருக்கணும். இதை விட பெரிய கண்டெய்னர் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லா துருவின கேரட்டையும் போட்டேன். நல்லா அந்த கேரட்டெல்லாம் ஃபுல்லாக ஆயிலில் நல்லா முங்கிடணும். அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பத்தலை ஆயில், நீங்கள் ஊற்றின ஆயில் பத்தலை அப்படின்னா மேலே கேரட் இன்னும் இருக்குது அப்படின்னா மேலே கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. இப்போ நான் போட்ட உடனே பார்த்திங்கன்னா எண்ணெய் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் ஆயிடுச்சு. போட்ட உடனே எப்படி இருக்குன்னா அப்போ நம்ம லீவ் கொஞ்சம் வச்சுட்டு எடுத்தோன்னே எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா பாருங்கள் ஃபுல்லாக முங்குற அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இதை ஒரு 24 hours மேலே நீங்கள் மூடி வச்சுருக்கணும். அதுக்கு மேலே வச்சிருந்தாலும் ஓகே தான். இதை வெயிலில் வைக்கக்கூடாது. நாங்கள் வீட்டுக்குள்ளே வச்சு தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், நான் 24 hours ஆச்சு. நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் அது நல்லா இதை விட கொஞ்சம் பெரிய கண்டெய்னர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பொங்கி வெளியே வராது. கொஞ்சம் பொங்கி வெளியே வந்துருந்தது, நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பியூரான ஆரஞ்சு கலர் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த கேரட்டில் இருக்கிற ஆயில் அந்த கலர்ஸ் அதுக்குள்ளே அப்படி இறங்கி நல்லா இருக்குது. இது தாங்க பியூரான விட்டமின் சி. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்குறதுக்கு. இதுக்கு நம்ம இது இருத்து ஊற்ற போகிறோம். நல்ல மஸ்லின் கிளாத் ஒன்று எடுத்துக்கோங்க, க்ளீனாக இருக்கிறது. நான் இப்போ இருத்து ஊற்ற போகிறேன். நல்லா இதில் ஊற்றி ஃபில்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா செம்ம பியூரான விட்டமின் சி சீரம் கிடச்சிரும். நல்லா ஆயிலில் வேறு ஊறியிருக்கா, நல்லா இருக்குங்க. ஸ்மெல் நீங்கள் இருத்து ஊற்றும் போதே ஸ்மெல் வர ஆரம்பிக்கும், கேரட்டோட ஸ்மெல்லு. பாருங்கள் எந்த மாதிரியான ஒரு எல்லோ கலர் இருக்குது. நம்ம எந்த கலரும் சேர்க்கல, அந்த கேரட்டோட ஒரிஜினல் கலர் தாங்க இது. நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிடுங்க. இவங்க பாருங்கள் கொஞ்சம் வாட்டரி மாதிரி தெரியும். ஏன்னா அதோட கேரட்லேயே இருக்கிற வாட்டர் அதில் டிஃப்யூஸ் ஆகிருக்கிறதுனால உங்களுக்கு வாட்டர் மாதிரி இருக்கும். இது தாங்க ஒரிஜினல் சீரம். நான் நல்லா பிழிஞ்சிட்டேன் பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே நல்லா கோல்டன் கலரில் இருக்கும். கடையில் வாங்குகிற சீரத்தோடு இது சூப்பராக இருக்கும். அடுத்து இது கூட ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் தான் கலக்க போகிறோம். விட்டமின் இ கேப்சூல் கலக்க போகிறோம். நான் 3 கேப்சூல் கலக்கிறேன். நீங்கள் ஒரு 2 கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் 3 விட்டமின் இ கேப்சூல் எடுத்துட்டேன். இது கலந்தோடனே விட்டமின் இயும் விட்டமின் சியும் கலந்து போடும்போது இன்னும் ஸ்கின் நல்லாயிருக்கும். இதை பார்த்தீங்கன்னா பாருங்கள், கவனமாக ஊற்றுங்க. நல்லா பிழிஞ்சு விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் பாருங்கள் எல்லாமே ஊற்றிட்டோம். நம்ம விட்டமின் இ ஊற்றிட்டோம், கேரட்டே நல்லா பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கே கோல்டன் சீரம் மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாட்டரி இருக்கிற மாதிரி தோணும். ஏன்னா நம்ம ஹீட் பண்ணலைங்க. நம்ம நல்ல ஊற வச்சு தான் எடுத்து வச்சுருக்கோம். இது டபுள் பாய்லர் பண்ணுறவங்க பண்ணலாம். இது அப்படியே நீங்கள் டபுள் பாய்லர் பண்ணலாம். சீரம் வேணும் அப்படின்னா இதை தான் யூஸ் பண்ணணும். இது அப்படி நான் ஒரு நல்ல டைட்டான கண்டெய்னரில் மாற்றிக்கிறேன்.
நீங்கள் க்ளோஸ் பண்ணி ஒரு 1 மந்த் வச்சுக்கலாம். 1 மந்த் வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரூம் டெம்பரேச்சர் இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த சீரம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட் டைம் யூஸ் பண்ணிங்கன்னா பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா ஸ்கின்னில் போட்டோன்னே அது அதை வந்து அப்படியே வந்து நல்லா மெல்ட் ஆகி உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் மிச்சம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, நம்ம துருவி வச்சுருப்போம், நல்லா புளிஞ்சாச்சுல, புளிஞ்சதையுமே நம்ம வேஸ்ட்டு பண்ணல நாங்கள். நீங்கள் இதையுமே நீங்கள் அரைச்சி ஃபேஸில் போடணுன்னா போடலாம், ஃபேஸ் பேக் மாதிரி. ஆனால் நாங்கள் வந்து இது வந்து செடிக்கு போட்டோம். எப்பவுமே காய்கறி வேஸ்ட்டு இதெல்லாம் நாங்கள் செடிக்கு போட்டுருவோம், அதனால் இதையும் போட்டாச்சு. வந்து இது வந்து வித்தவுட் ஹீட் பண்ணாமல் நம்ம வந்து நல்லா வந்து 1 டே இல்லை 2 டேஸ் வந்து ஆயிலே ஊற வச்சு இந்த சீரம் எடுத்திருக்கோம். நல்லா நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் மிக்ஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் இருக்கும். பாருங்கள், வாட்டராக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப நல்லா இருக்குங்க. நைட் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். நைட் டைம் வந்து நைட் டைம் வந்து நீங்கள் போட்டு தூங்கலாம். அதுக்கப்புறம் இதுலேயே வந்து நம்ம வந்து இதே வந்து நீங்கள் வந்து டபுள் பாய்லர் பண்ணி வந்து மசாஜ் ஆயில் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸ்கின் ஒயிட்னிங் மசாஜ் ஆயில். அதுக்கு வந்து நீங்கள் டபுள் பாய்லர் தான் பண்ணணும். அதுக்கு வந்து நீங்கள் வாட்டருக்குள்ளே நான் அந்த வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அந்த கண்ணாடி பவுலை உள்ளே வச்சுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வச்சு எடுத்துட்டிங்கனாலே போதும். இந்த மாதிரி கண்டென்சி வந்துடும். கொஞ்சம் நல்லா குளகுலன்னு வந்துடும். பாருங்கள், இவ்வளோ அழகான இந்த கண்டென்சியில் வந்து மசாஜ் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். வாட்சியாக இருக்கிறது சீரமாகவும் லைட்டாக பாயில் பண்ணி எடுத்ததை வந்து மசாஜ் ஆயிலாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கின் நல்லா வந்து பெனிஃபிட் தெரியுங்க. நல்லா ஸ்கின் வந்து லைட்னிங்காக ஒயிட்னிங் ஆகிடும். சன் டானே அது எடுத்துரும். இதுவே உங்களுக்கு க்ரீமாக வேணுன்னா இந்த சீரமில் வந்து லைட்டாக வந்து ஆலோவேரா ஜெல் கலந்திங்கன்னா அது க்ரீம் ஆகிடுங்க. பாருங்கள், நான் உங்களுக்கு போட்டு வரேன். அவங்க வந்து ரொம்ப நாளாக வந்து எந்த இதுவுமே யூஸ் பண்ணாமல் இருந்தாங்க. இந்த ஆயில் போட்டு அடுத்த செகண்டே அவங்க ஸ்கின் வந்து நல்லா க்ளோ ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷனில் இவ்வளோ மாற்றம் தெரியுதுங்க. இது நீங்கள் கண்டினியூஸாக ஒரு 40 days 30 days யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். நீங்கள் வெயிலில் போனால் கூட கருக்காது, அந்தளவுக்கு ஸ்கின் நல்லா ஆகிடும். ஸோ இது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்டை சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப காஸ்ட்லியாக கடையில் போயிட்டு வாங்காமல் வீட்டிலேயே செஞ்சுக்கலாம் ஈஸியாக. ஸோ இது நீங்கள் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.